வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 இயர் பேபி ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். ஸோ ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது 1 மீட்டர் கிளாத்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இவ்வளோ இருக்கும் 1 மீட்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 1 மீட்டர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இந்த 1 வயசு குழந்தைங்களுக்கு நம்ம ஃபுல் ஃப்ராக் தைக்கிறதுக்கு. இது வந்து ஒரு பட்டு பாவாடை சட்டை மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி பாடி பாவாடையாக நம்ம தைக்காமல் மேலே டாப்பு கீழே ஸ்கர்ட்டுன்ட்டு இல்லாமல் இதுலேயே அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி ஒரு ஃப்ராகாகவே நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு எப்படி நம்ம கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 1 வயசு குழந்தைக்கு உங்களுக்கு ஹைட் எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கர்ட்டோட அளவு மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா? டாப்புக்கு தனியாக ஸ்கர்ட்டுக்கு தனியாக. இப்போ ஸ்கர்ட்டுக்கு வந்துட்டு 11.75 இருந்தால் போதும் ஹைட்டு. பாருங்கள், இப்படி தான் அளவு நம்மளுக்கு வந்து தேவை. அதாவது உங்கள் குழந்தையோட சுற்றளவு 1 வயசு குழந்தைக்கு 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5 கிடைக்கும். ஸோ +2 7. ஸோ 7 வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே ஜாஸ்தியாகவே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா? 7 இன்ச் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கழுத்தோட அகலம் ஷோல்டர் இதெல்லாமே நான் கட்டிங் போது நான் சொல்கிறேன். மார்க்கிங் போது நான் உங்களுக்கு துணியில் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம தேவையானது பார்த்துக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஃப்ராக் கட்டிங்னா ஃபஸ்ட்டு கீழே ஸ்கர்ட் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மேலே டாப் பார்ட் நம்ம கட் பண்ணணும் சரிங்களா? இப்போது ஸ்கர்ட் பார்ட்டுக்கான லென்த் சரிங்களா? லென்த் எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். இல்லை 1 மீட்டருக்கு எவ்வளோ எப்படி ஃப்ளீட்ஸ் வரும்னு காமிக்கிறேன். அதை விட நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாம். ஒரு 1.25 மீட்டர் வச்சுக்கலாம் சரிங்களா? இப்போது 11.75 ஹைட்டு. அதாவது 1.25 மீட்டர் அப்படிங்கிறது நான் எப்படி சொல்ல வரேன் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் ஹைட் பார்த்தீங்கன்னா இது 1 மீட்டர் கிளாத் தான். 1 மீட்டர் கிளாத்லேயே பாதி இருந்தாலே உங்களுக்கு ஹைட் வந்துடுது சரிங்களா? இங்கே பாருங்கள், இதிலிருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் 1 மீட்டர். ஆனால் நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இதோட லென்த் வந்து எப்படி கணக்கு வருதுன்னா, இது 1 மீட்ரு, கீழே இருக்கிறது 1 மீட்டர் கணக்கு லென்த்துக்கு வருது. நம்ம 1 மீட்டர்னா எப்படி எடுப்போம்? இது மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு, இது பேக்குக்கு எடுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஹைட்டாக இருக்க குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபுல் 1 மீட்டருமே வந்து, அதாவது இந்த ஃபுல் ஹைட்டு சரிங்களா? இந்த ஃபுல் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அகலம் மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஃபுல் ஹைட்டுமே வந்துட்டு நம்ம வைப்போம். இல்லைன்னா முக்கால்வாசி வரும் ஹைட்டு. ஸோ இது வந்து ரொம்ப குட்டி குழந்தை அப்படிங்கிறதுனால இங்கிருந்து இது வரைக்கும் வந்து அந்த 1 மீட்டர் கணக்கு வந்துடுது. இப்போ இதுலேயே நம்ம பாதி தான் எடுக்கிறோம் சரிங்களா? இதில் பாதி எடுத்துகிட்டு அந்த துணியிலேருந்து கொஞ்சம் கால்வாசி கட் பண்ணி இங்கே 1.25 மீட்டர் கணக்குக்கான அகலம் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இன்ச்சு கணக்கில் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இன்ச்சு கணக்கில் பார்த்தீங்கன்னா லைனிங் இந்த கரை பீஸ் வச்சுக்கோங்க. கரை பீஸில் பார்த்தீங்கன்னா 37 இன்ச் இருக்குது சரிங்களா? 37ங்கிறது 1 மீட்டருக்கு எவ்வளோ வருதுன்னா, 1 மீட்டர்னா 39 இருக்கும். இது 1 மீட்டருங்கிறது கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட் அப்படியே எடுத்துக்கலாம். 37 அப்படியே எடுத்துக்கலாம் சரிங்களா? 37 லென்த்தை அப்படியே எடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும், பாவாடை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால், ஏன்னா ஃபுல் சுற்றளவுக்குமே வந்துட்டு இந்த ஒரு ஸ்கர்ட்டோட சுற்றளவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் தான். இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது 1 மீட்டர் தான் இருக்குது. அப்போ வைக்கும்போது இந்த குழந்தைக்கு எப்படி இருக்குன்னா, ஃப்ளீட்ஸ் ரொம்ப சின்னதாக தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஃப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறதுனால 37 இன்ச் இருக்கிறத ஒரு 47 இன்ச் 50 இன்ச்சுன்னு வந்து நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா? நான் வந்து இப்போ எவ்வளோ ஸ்கர்ட்டோட ஹைட் எவ்வளவோ அதை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா? இப்போது நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டும் லென்த்தும் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா? ஹைட் எவ்வளோ சொல்லியிருந்தா 11.75. ஸோ அந்த 11.75க்கு இந்த மாதிரி மார்க்கிங் போட்டுட்டு நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துறேன். இப்போது லென்த்து வந்துட்டு ஹைட் நம்ம வந்து பார்த்தாச்சு. லென்த் வந்து எவ்வளோ தேவை? 50 இன்ச்சஸ் தேவை. அதில் 37 இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு இங்கே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மீதி நம்மளுக்கு தேவையான 13 இன்ச்சஸ் வந்துட்டு இன்னொரு நம்ம கட் பண்ணது போக மீதி பிட் இருக்கு இல்லைங்களா? அதில் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த 13 இன்ச்சஸ் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான ஹைட்டில் 11.75, லென்த் வந்துட்டு 15 இன்ச்சஸ் 50 இன்ச்சு சரிங்களா? இது வந்துட்டு லைனிங் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து குழந்தைக்கு டாப் சரிங்களா? அந்த டாப் எப்படி ஸ்டிச் கட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மீதி இருக்க லைனிங்கை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 1 மீட்டரே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ மிச்சம் இருக்குது மீதி. இன்னும் ஸ்கர்ட் வந்து நிறைய ப்ளீட்ஸ் வைக்கணுன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா? அதாவது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த கட்டிங் வந்து இந்த நான் 50 இன்ச்சஸ் சொன்னேன் இல்லைங்களா? அதுலேருந்து இது வரைக்கும் கூட நீங்கள் இந்த பண்ணியிருந்துருக்கலாம் சரிங்களா? ஏன்னா 1 வயசு குழந்தைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் பரவாயில்ல. ரொம்ப நம்ம ப்ளீட்ஸ் வைக்க ரொம்ப வெயிட் ஆயிடும் ட்ரெஸ்ஸு. அதனால வியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வைக்கிறது ஓகேங்களா? இப்போது எப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். எப்பவும் போல் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, இது பேக்குக்கு. இப்போ நம்ம ஒரே கட்டிங்காக பண்ணுறதுனால இது இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈஸியாக வந்துடும். இப்போது குழந்தையோட நான் அகலம் எவ்வளோ சொன்னேன்? சுற்றளவு 20 சொன்னேன் இல்லைங்களா? அந்த 20ல் 4ஆல் டிவைட் பண்ணால் 5. ஸோ 5 + 2 7 சரிங்களா? அந்த 7 இன்ச் அகலத்தில் நம்ம இப்போ துணி வந்து போட்டாச்சு. இதோ 7 இன்ச் அகலத்தில் வந்து நம்ம போட்டோம் சரிங்களா? இப்போ ஹைட் நம்மளுக்கு எவ்வளோ தேவைங்க? டாப்போட ஹைட்டு 9 இன்ச்சஸ். அதாவது கீழே இங்கே 1/2 இன்ச் போயிடும், இங்கே ஷோல்டர் 1/2 இன்ச் போக நம்மளுக்கு 8 தான் நிற்கும். ஸோ 9 இன்ச்சஸ் ஹைட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா 8.5 கூட வச்சுக்கோங்க சரிங்களா? 8.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது 8.5க்கு
ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு தேவையான டாப்போட ஹைட்டு. இது ஸ்லீவ்லெஸ்ஸாக தைக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்லீவெல்லாம் தேவையில்லை. இப்போ இதை மட்டும் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க சரிங்களா. இப்போ ப்ளவுஸ்னால் அப்படி கட் பண்ணி எடுக்க மாட்டோம். இது வந்துட்டு பட்டுப்பாவாடை சட்டை ஷர்ட்டுங்க டாப்புங்கிறதுனால நம்ம இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இன்னும் நம்ம கட்டிங்க்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம காமிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான கிளாத் வந்து எடுத்தாச்சுங்களா. ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு, ஒன்று வந்து பேக்குக்கு. ஸோ 4 ஃபோல்ட் ஆகிருக்கு. 4 மீன்ஸ் இப்போ இந்த சைடு 4 கிளாத் இருக்கும், இந்த சைடே இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபோல்டிங் இருக்கும் சரிங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சு பழகும்போது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தைச்சு பழகுனீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுகள் மார்க் பண்ணுறது என்ன ஏது அது எல்லாமே நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் மைண்டில். இப்போது கிளாத் தேவையான அளவுக்கு கிளாத் வந்து போட்டாச்சு சரிங்களா. க்ளோஸ் அப் லைனும் காட்டுறேன். தேவையான கிளாத் வந்து போட்டாச்சு. 1 வயசு குழந்தைக்கு தேவையான கிளாத் போட்டாச்சு சரிங்களா. அதாவது ஹைட் எவ்வளோ எடுத்திருக்கேன், 8.5. அகலம், குழந்தையோட அகலம் 20/4, 5 + 2 7. ஸோ 7 இன்ச் அகலத்தில் நம்ம குழந்தைக்கான டாப்புக்கு துணி எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கழுத்தோட அகலம். இப்போது குழந்தைக்கு ஃபஸ்ட்டு கழுத்தோட அகலம் மார்க் பண்ணலாங்களா. கழுத்தோட அகலம் எவ்வளோ, 2 இன்ச்சு. ஷோல்டரோட அகலம் மார்க் பண்ணலாங்களா. அடுத்து அதுவும் 2 இன்ச்சு. ரொம்ப அகலம் வச்சுன்னா குழந்தைக்கு வந்து ஃபால் ஆயிரும். ஸோ அதனால் கரெக்டான இது வந்து வச்சுக்கோங்க. 2 வச்சிங்கன்னா உங்களுக்கு குழந்தைக்கு ரொம்ப அகலமாகவும் தெரியாது, ஃபால் ஆகவும் செய்யாது. இப்போது கழுத்தோட ஹைட் 2.25 இன்ச் வச்சுக்கோங்க சரிங்களா. 2 இன்ச்னால் கூட ஓகே. கொஞ்சம் நல்லா ஒல்லியாக இருக்க குழந்தை அப்படின்னா 2 இன்ச் கூட வச்சுக்கோங்க. இங்கே ஆம் ஹோல் ஹைட்டு 3.5 சரிங்களா. ஆம் ஹோல் ஹைட் எவ்வளோ வச்சுருக்கோம், 3.5. ஸோ இப்போது நம்ம மார்க்கிங்க்கு ஜஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேமே தான் வைக்கிறேன். ஏன்னா இது சின்ன குழந்தைங்கிறதுனால டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம பேக் வந்து ஓப்பன் வச்சு ஹூக்ஸோ ஜிப்போ வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்ம மார்க்கிங்கான லைன் வந்து போட்டாச்சு. இப்போது நம்மளுக்கு ஷேப்பெல்லாம் கிடையாது இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு அப்படியே ஒரு ஷேப் வந்து போட்டுடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அது கிடையாது குழந்தைங்கிறதுனால, அவ்வளோதான் சரிங்களா. இப்போ இங்கே என்ன பண்ணணும், நம்ம தேவையானது எல்லாமே எடுத்து தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்லைடாக அந்த ஷேப்புக்கு வந்து போட்டுருங்க சரிங்களா. இப்போ இன்னொருக்கா சொல்லிடுறேன். கழுத்தோட அகலம் 2, ஷோல்டரோட அகலம் 2, ஆம் ஹோல் ஹைட்டு 3.5, கழுத்து ஹைட் வந்து 2.5 சாரி 2.25. அந்த 2.25 இங்கேருந்து இங்கே 2.25 செக் பண்ணோம், இங்கேருந்து இங்கே வைக்கல. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. கரெக்டாக போட்டுடலாம், இல்லைன்னா கழுத்துக்கிட்ட வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த டாப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து லைனிங் கிளாத்துங்க. ஸோ இந்த லைனிங்கை வச்சு அடுத்து நம்ம மெயின் கிளாத் கட் பண்ணோம். மெயின் கிளாத் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இவ்வளோ தான். இங்கேயும் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் நெக் வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தைங்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பின்னால் ஹுக்ஸோ ஜிப்போ வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், குழந்தையோட டாப்புக்கான லைனிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஷோல்டர் ஜாயினிங் 2 ஈக்குவலாக இருந்துச்சுங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஸோ இது வந்து ஃப்ரண்ட், இது பேக். இப்போ பேக்குக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். அது வந்துட்டு மெயின் கிளாத்தில் தைக்கும் போது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். ஸோ அதனால் இதை நான் அப்படியே வச்சுட்டு இது கூட மெயின் கிளாத் எப்படி போட்டு கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸ்கர்ட்டுக்கான மெயின் கிளாத் கட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்துட்டு நம்ம லைனிங்கை போட்டு மெயின் கிளாத் மேலே தேவையான அளவுக்கு மெயின் கிளாத் கீழே வந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மெயின் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. பாருங்கள், மெயின் கிளாத்து 2 அண்ணா எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 2 அண்ணா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து டாப் இருக்கு இல்லைங்களா, டாப்புக்கு லைனிங்கை வச்சு மெயின் கிளாத் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த பார்டர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ரெட், அது வந்து நான் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ அதனால் நான் அதை உங்களுக்கு எந்த மாதிரி கிளாத்தோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த பார்டர் அதிகமாக இருக்கிறதுனால நான் இதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு வச்சு கட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இது ஃப்ரண்ட்டு சரிங்களா. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டாப்பு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பேக்குக்கு ப்ளெயினாகவே நான் விட்டுடலான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான் கிளாத்தில் இருந்துச்சு சரிங்களா. இந்த பார்டர் வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லாமே நான் யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி பேக்குக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு அப்படி போனால் தான் கண்டிப்பாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கேன். ஸோ பேக்கும் வந்து இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம்.
ஸ்டிச்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கழுத்து, ஆர்ம் ஹோல் இது 2கிட்டையுமே எப்பவும் போல் நார்மலாக இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாமே நான் ஸ்டிச் போட்டுருங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆர்ம் ஹோல் ஃபுல்லாமே போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்லீவ் வைக்கலினாலும் நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த கச்சா போட்டுக்கோங்க. சரிங்களா? கச்சா போட்டுட்டு பாருங்கள், கழுத்தும் ஆர்ம் ஹோல் கிட்ட மட்டும்தான் நான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும்தான் நான் ஸ்டிச் போட்டு கச்சா போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பிடுங்க. கழுத்து மட்டும்தான் நான் எப்பவுமே திருப்புவோம். இப்போ வந்து ஆர்ம் ஹோலும் சேர்த்து திருப்பிடுங்க. திருப்பினதுக்கப்புறம் மேலே படிமான தையல். சரிங்களா? கழுத்துக்கும் ஆர்ம் ஹோலுக்கும் நம்ம இது வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணல, ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அதனால் நீட் ஃபினிஷிங்காக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும். இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங். அதுக்கப்புறம் லைனிங்கை மெயின் கிளாத்தோட இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நான் பேக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஃப்ரண்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து பேக்கு. இது பேக்கை ரெண்டாக இப்படி மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டராக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்குன்னா ஹூக்ஸ் பட்டி காஜா பட்டிக்கு. சரிங்களா? இப்போ ஹூக்ஸ் காஜா நம்ம ஜாயின் பண்ணிடலாம். எப்பவும் போல் ஹூக்ஸ் பட்டிக்கு கீழே இருந்து நல்ல பக்கமாக இருந்து உள் பக்கமாக திருப்பினா ஹூக்ஸ் பட்டி. சரிங்களா? இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் ஹூக்ஸ் பட்டியை உள்ளே திருப்பிடுங்க. கரெக்டாக அந்த ஸ்டிச் இருப்பாருங்க, அந்த நேரம் ஒரு ஃபோல்டு மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே திருப்பினீங்கன்னா அப்படின்னா ஹூக்ஸ் பட்டி ரெடி. நெக்ஸ்ட்டு காஜா பட்டி. உள் பக்கமாக இருந்து வெளி பக்கமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது வந்து காஜா பட்டி. சரிங்களா? இப்போ பாருங்கள், லைனிங் பக்கமாக இருந்து எப்போ போல் ஒரு ஸ்டிச்சு கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டால் மேலே ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். படிமான தையல். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சஸ் மேலே துணி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வி திருப்பணும் அப்படின்னா காஜா பட்டியும் உங்களுக்கு ரெடி. 3 வி வந்து திருப்பிக்கோங்க. சரிங்களா? குழந்தைங்கிறனால சின்ன குழந்தைங்கிறதுனால 3 வி போதும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 வி திருப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் ஹூக்ஸ் பட்டியும் இதையும் இப்படி சமமாக இருக்கான்னு வச்சு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் கீழே மட்டும் கொஞ்சமாக பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இவ்வளோ தான், பேக் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஸ்கர்ட்டுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து மெயின் கிளாத் கூட லைனிங்கை உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபுல்லாக சைடில் 3 பக்கமும் ஸ்டிச் பண்ணிடணும். கீழே மட்டும் ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளீட்ஸ் குட்டி குட்டியாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பெரிய தையலில் ஸ்டிச் பண்ணுங்கள். சரிங்களா? நான் வந்துட்டு ஏன் இப்போ வந்து நான் இந்த சைடு காட்டுறேன், இருந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு முன்னால் பார்டர் இருக்குது. ஸோ அது சென்டராக வருதான்னு நான் பார்க்கணும். அதனால் ஈவனாக வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பெரிய ஸ்டிச்சில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம மெயின் கிளாத் கூட நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுனா, மெயின் கிளாத் மீன்ஸ் டாப் கூட ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம ஒரு ஃப்ளீட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஓவர்லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓவர்லாக் பண்ணினதுக்கப்புறம் நான் வந்து படிமான தையல் போடுவேன். சரிங்களா? பாருங்கள், இந்த ஓவர்லாக் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே மேல் பக்கமாக பார்த்து படிமான தையல். இதே மாதிரி நான் பேக்கும் ரெடி பண்ணியாச்சு. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு ஸ்டிச்சிங்கு. சின்ன ஃப்ராக்குங்கிறதுனால ரொம்ப ஸ்டிச்சஸ் வந்து போடணும்னு தேவையில்லை, டக்குன்னு முடிஞ்சிருது நம்மளுக்கு. ஸோ இதே மாதிரி பேக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஓவர்லாக் பண்ணிவிட்டு இப்போ 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் இருந்தால் அதுக்கும் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. இல்லைனா 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபிட்டிங் பிடிச்சா உங்களோட ஃப்ராக் வந்து ரெடி ஆயிரும். சரிங்களா? ஓவர்லாக் மேலே ஷோல்டருக்கு நல்லா ஒரு ஃபிங்கர் கேப் விட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி பிடிச்சி அடிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ராக் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம அந்த கிளாத் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ட்ரெஸ்ஸு மாடலை வந்து நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு பட்டு பாவாடை மாதிரியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பாடி பாவாடை இல்லாமல் ப்ளெயினாக ஒரு ஃப்ராக் மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா? அவ்வளோதான். ஃபிட்டிங் பிடிக்கிறதுக்கு ஆம்ஹோல் கிட்ட ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைச்சி வச்சுருக்கேன் பின்னால் நாட்டுக்கு அதையும் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுரும். சரிங்களா? ஒரு 3 ஸ்டிச் போட்டுக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஃபுல் ஃப்ராகும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம், இல்லை நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணவும் மறக்காதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ தேவைன்னா அதுவும் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வீடியோவை எடுத்து போடுறேன். நம்மளோட பேபி ஃப்ராகில் நிறையா 1 மீட்டர் வச்சு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பேபி ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.